அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் வரகரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக சேமியா ஜவ்வரிசி இதே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி மில்லட்லேயும் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ அதோடையே 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கோங்க. அதையும் அந்த பாசிப்பருப்போடு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கழுவிடணும். கழுவிட்டு இப்போ அதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வேகிற நேரத்தில் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் வரகரிசி எடுத்தோன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகாக தேவையில்லை. நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. நல்லா குழைவாக வேகணும். அப்போ தான் பாயசம் நல்லாயிருக்கும். திரும்ப அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு தேங்காயை அப்படியே உடச்சி திருவி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் நல்லா பெரிய மூடியாக இருந்தால் ஒரு மூடியை துருவிட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்காவது தேங்காய் பால் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். தேங்காய் பால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இனிப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சளவு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். நெய் சூடானதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு அதில் போட்டு பொன்னிறமானதும் அதை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வரகரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தி டேஸ்டி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.